engineers, welcome back to my channel. So இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ஸ்பேஸில் another one example. இப்போ வெக்டார் ஸ்பேஸ் என்னன்றதை ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அகெயின் all pair of real numbers in the form of 1,x 1,xல இருக்க எல்லா ஃபார்மில் இருக்கிற ரியல் நம்பர் செட்டை நான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த செட்டில் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1,x1 plus 1,x2 equal to 1,x1 plus x2. That means so இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டையும் செகண்ட் எலிமெண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி k into 1,x equal to 1,kx. So this is a property. This is a addition property. This is a multiplication property. So இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி 1,xன்றது வெக்டார் ஸ்பேஸ் ஆர் நாட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செட்டை எழுதிக்கலாமா? வாட் இஸ் த கிவன் செட்? v equal to v என்ன கொடுத்துருக்கான்? 1,x கொடுத்துருக்கான். ஓகே, இதில் ஆல் செட் ஆஃப் ஆல் பேர் நம்பர்ஸ், ஆல் பேர் ரியல் நம்பர்ஸ். இப்போ x belongs to ரியல் நம்பர்ஸ். ஸோ இதான் நம்மளுடைய வெக்டார் v. இது வெக்டார் ஸ்பேஸாக என்னன்றதை நம்ம சொல்லணும். இது சொல்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? 1,x1 ப்ளஸ் 1,x2 ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,x1 ப்ளஸ் x2. இது அடிஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி 1,x எடுத்தோம் அப்படின்னா 1,kx. ஓகே, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணணும். வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு மொத்தம் 9 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலான்றதை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி closure under addition. So condition என்ன? closure under addition ஓட condition என்ன? So x, y belongs to v ன்னு எடுத்தோம் அப்படின்னா x plus y belongs to v ல இருக்கும். ரெண்டு எலிமெண்ட் எடுத்து வெக்டார் ஸ்பேஸில் எடுக்கிறோம், அந்த ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணால் வெக்டார் ஸ்பேஸில் இருக்கும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ நான் இங்கே எடுக்கிறேன் 1,x1 1,x2 belongs to v. ஸோ ரெண்டு எலிமெண்ட் வியில் நான் எடுக்கிறேன். இப்போ இது ரெண்டு எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணுமா? கண்டிஷன்ஸ் படி 1,x1 ப்ளஸ் 1,x2. ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும். ரெண்டுக்கும் அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? கண்டிஷன்ஸ் படி. ஸோ கண்டிஷன்ஸ் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஒன்று எடுத்துக்கணும், இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும், x1 ப்ளஸ் x2. ஸோ இது கம்பல்சரி வியில் இருக்கும். இட்ஸ் அ வெக்டார் ஸ்பேஸ். So closure under addition satisfied. So next conditions. Second property. Second property என்ன? Commutative of addition. So இதோட ரூல் என்ன? x, y belongs to v. அதே ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம், x plus y equal to y plus x ன்னு வரும். y plus x. ஓகேவா? இப்போ இங்கே ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறேன், 1,x1 1,x2 belongs to v. ரெண்டு எலிமெண்ட் வெக்டார் ஸ்பேஸில் எடுக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? ரெண்டு எலிமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், LHS 1,x1 plus 1,x2 equal to. ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன வந்துடும்? 1 செகண்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணும், அப்போ x1 plus x2. தட்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னா y plus x எடுக்கணுமா? அப்போ செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்டு 1,x2 plus 1,x1. இப்போ இதையும் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஃபஸ்ட்டு 1 செகண்ட் எலிமெண்ட் அப்போ x2 ப்ளஸ் x1. ஸோ இந்த எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், x1 ப்ளஸ் x2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுவும் நம்பர் 2. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ காம்படிட்டிவ் ஆஃப் அடிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி
ஸோ தேர்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னா associative of additions. ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் 3 எலமெண்ட் எடுக்கணும் வெக்டார் ஸ்பேஸில். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 எலமெண்ட் எடுக்கணுமா 1 கமா x1 1 கமா x2 1 கமா x3 3 எலமெண்ட் வெக்டார் ஸ்பேஸில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு LHS. ஸோ LHS என்ன 1 கமா x1 ப்ளஸ் 1 கமா x2 ப்ளஸ் 1 கமா x3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். அப்போ 1 x1 ப்ளஸ் x2 செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 1 கமா x3. கிளியரா? இப்போ இங்கே இது ரெண்டுக்கும் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 இது செகண்ட் எலமெண்ட் x1 ப்ளஸ் x2. ஸோ இதுவும் செகண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் x3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு RHS. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். 1 கமா x1 ப்ளஸ் 1 கமா x2 ப்ளஸ் 1 கமா x3. ஸோ ஃபஸ்ட்டு ஒய்இஜெட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. 1 கமா x1 வச்சுக்கோ ப்ளஸ் இது ரெண்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா 1 கமா x2 ப்ளஸ் x3 வரும் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அகெயின் அடிஷன் ப்ராப்பர்ட்டி 1 கமா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3. ஓகேவா? ஸோ இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலர். பாசிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இட் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட்டு fourth conditions additive identity. So additive identity என்ன பண்ணோம்னா 0 belongs to V. So which implies x plus 0 is equal to x for all x belongs to V. ஓகேவா? ஸோ இங்கே 0ன்றது ஐடென்டி எலமெண்ட். ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், ஐடென்டி எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா சேம் எலமெண்ட் நம்மளுக்கு வரணும். இதுதான் ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே ஐடென்டி எலமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, எப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இங்கே ஐடென்டி எலமெண்ட்டை நான் ஒரு ஜென்ரல் டேர்ம் எடுத்துக்கலாம். 1 கமா A பிலாங்ஸ் டு V. இது என்ன எடுத்துக்கிறேன்னா ஐடென்டி எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். For all 1 comma x belongs to V. வெக்டார் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஐடென்டி எலமெண்ட். இந்த ஐடென்டி எலமெண்ட்டோட ஏயோட வேலையை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது? ஒரு எலமெண்ட் இருக்குது, அதோட ஐடென்டி எலமெண்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா சேம் எலமெண்ட் நம்மளுக்கு வரணும். இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இப்போ இது ஏயோட வேலை என்னன்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன? 1 கமா x ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1 கமா x. ஸோ இங்கே கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஈக்குவல். இப்போ செகண்ட் எலமெண்ட்டையும் ஈக்குவல் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஏயோட வேல்யூ 0. இப்போ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 கமா ஏ பிலாங்ஸ் டு வி. தட் மீன்ஸ் 1 கமா 0 பிலாங்ஸ் டு வி. திஸ் இஸ் அ ஐடென்டி எலமெண்ட். Okay. This is the identity element for given problems. Clear? See, additive inverse. So இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா x y belongs to v எடுத்தோம் அப்படின்னா x plus y equal to 0 வரும். That means ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம், ரெண்டு எலமெண்ட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா
ஐடென்டி எலமெண்ட் நம்மளுக்கு ஆன்சர் ஆகும். அப்போ இந்த ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய் தான் நம்மளுக்கு இன்வர்ஸ். ஸோ இதோட இன்வர்ஸ் எக்ஸோட இன்வர்ஸ் எலமெண்ட். ஸோ இங்கே எக்ஸோட இன்வர்ஸ் எலமெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1, x அண்டு 1, e பிலாங்ஸ் டு வின்னு எடுத்து. ஸோ இந்த 1, eன்றது இன்வர்ஸ் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். 1, x ப்ளஸ் 1, e அப்ளை பண்ணால் என்ன வரணும்? ஐடென்டி எலமெண்ட் வரும். நம்மளோட ஐடென்டி எலமெண்ட் என்ன? 1, 0. கிளியரா? இப்போ சப்ஸ்டிட்யூட் அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும்னா 1, x ப்ளஸ் e ஈக்குவல் டு 1, 0. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அப்போ x ப்ளஸ் e ஈக்குவல் டு 0, e இஸ் ஈக்குவல் டு -x. இங்கே 1, e பிலாங்ஸ் டு v எடுத்தோம். அப்போ 1, -x belongs to v. This is a inverse. 1, -x is inverse element. So 1, 0 is the identity element. 1, -x is the inverse elements for additions. Clear? So first 4 property, addition property. So next. So 6th property, closure scalar multiplications. So இங்கே alpha belongs to R, x belongs to v ன்னு எடுத்தோம் அப்படின்னா alpha x belongs to v வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும். இப்போ சேம் alpha belongs to R எடுக்கிறேன். 1, x belongs to v ன்னு எடுக்கிறேன். Alpha 1, x. So by multiplication property 1, alpha x இதுவும் வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும். இப்போ க்ளோசர் ஸ்கேலார் மல்டிபிகேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் 7th conditions. 7th condition என்ன? distributive laws. So distributive law of vector addition. So distributive law of vector additions. So இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா x, y belongs to v, alpha belongs to r. So எடுத்தோம் அப்படின்னா alpha x plus y equal to alpha x alpha y ன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் வெக்டர் அடிஷன்ஸ். ஸோ நான் இங்கே கண்டிஷன்ஸ் படி என்ன எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு x, yக்கு 1, x1 1, x2 2 எலமெண்ட் வெக்டரில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ரியல் நம்பர்லேருந்து எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறோம்? ஆல்ஃபா 1, x1ஐயும் 1, x2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ பை அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? 1, x1 + x2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணுற மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? 1, இதில் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவீங்க ஆல்ஃபா x1 + ஆல்ஃபா x2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு RHS என்ன? ஆல்ஃபா 1, x1 + ஆல்ஃபா 1, x2. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி படி 1, ஆல்ஃபா x1 + 1, ஆல்ஃபா x2. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக என்ன செய்வீங்க அப்படின்னா ஆல்ஃபா x1 ஆல்ஃபா x2. ஸோ இப்படி எழுதிடக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன்ஸ் படி மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி படி ஆல்ஃபாவை செகண்ட் டேர்மோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணக்கூடாது பை கண்டிஷன் படி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணிடாதீங்க.
பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? 1, ஆல்ஃபா x1 ப்ளஸ் ஆல்ஃபா x2. ஓகேவா? ஸோ இங்கே எல்ஹெச்எஸும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ distributive law of vector additions satisfied. Distributive law of scalar addition. So இங்கே x belongs to v, alpha beta belongs to r. ரெண்டு real numbers எடுக்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எக்ஸ்னு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். ஓகே, ஸோ சேம் ஒரு வெக்டர் எடுக்கிறோம். 1, xன்னு எடுத்துக்கிறேன், பிலாங்ஸ் டு v. சேம் ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதோட ஒரு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? இது இஸ் அ வெக்டர், திஸ் இஸ் ஸ்கேலர். ஸோ ஸ்கேலர் அடிஷனை மல்டிப்ளை, அதாவது மல்டிப்ளிகேஷன் டேர்மை அப்ளை பண்ணுறோம். இப்போ 1, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1, ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எக்ஸ். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன்ஸ், ஏன்னா ஸ்கேலர் டேர்ம் இருக்கனால. கிளியரா? இப்போ இது எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன? ஆல்ஃபா 1, x ப்ளஸ் பீட்டா 1, x. திஸ் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஸோ பை மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி 1, ஆல்ஃபா எக்ஸ். ஸோ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி 1, பீட்டா எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷன் ப்ராப்பர்ட்டி 1, ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எக்ஸ். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். So distributive law of scalar addition is satisfied. Finally, last conditions, scalar identity. Scalar identity for multiplications. Multiplication order identity. So 1 belongs to v, 1 belongs to v, x belongs to v, 1 dot x எடுத்தோம்னா x வரும். ஸோ எக்ஸோட 1 மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர்ஸ் வரும். ஐடென்டி எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் சேம் எலமெண்ட் வரும். அதே எலமெண்ட் இங்கே வருதான்னு செக் பண்ணிக்கலாம். சேம் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 belongs to v, 1, x belongs to v எடுக்கிறோம். 1 dot 1, x. ஸோ மை மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்கேலார் எலமெண்ட்டை எக்ஸோட மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 into x, xன்னு வரும். ஸோ சேம் எலமெண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸ்கேலார் ஐடென்டிட்டியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு. கிளியரா? ஸோ மொத்தம் 9 ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபைனலாக கன்க்ளூஷன் எழுதலாம். கன்க்ளூஷன் என்னது? v 1, x belongs to r. ஸோ இது வந்து 9 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore v is a vector space. Okay, so satisfied. Okay, so thank you. Another one video la paakalam.